Hello, my dear friends. In this video, we are going to discuss about the NET examination conducted on June 2024. நீங்க எல்லாருமே நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் உங்களோட பிரசன்டேஷன் எப்படி இருந்துச்சு, அதை இன்னும் எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பத்தினதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸா இருக்க போது, அதனால பொறுமையா நிதானமா ஃபுல்லாவே இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக டெடிகேட்டடா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க so that you will get immediate updates. Let's jump into the video. ஸோ எக்ஸாம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ரிலாக்ஸ் ஆக வேண்டியது. ஆன்சர் கீயை பார்த்தோ இல்ல சொல்யூஷன்ஸை பார்த்தோ இது நம்ம கரெக்டா போட்டோமா தப்பா போட்டோமா, நம்ம இங்க ஆன்சர் இதை டிக் பண்ணியிருக்கோம் அதை தான் ஷேட் பண்ணோமா அப்படின்னு நமக்கு பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் புறந்தள்ளிடுங்க. இனிமே நீங்க ஷேடு பண்ணதை மாற்ற முடியாது. நீங்க கொடுத்த ஆன்சர் தான் லாஸ்ட் அண்ட் பைண்டிங். அதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. கரெக்டா இருந்தா கிளியர் பண்ணுவோம், இல்லைன்னா அடுத்தது முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு நீங்க முதல்ல வரணும். நீங்க இந்த 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அடைஞ்ச அந்த விதமான உழைப்புக்கான பலன் நிச்சயமா இல்லாம போவாது. அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்காம அடுத்தது என்னன்னு மூவ் ஆகுங்க. தயவு செஞ்சு சொல்யூஷன்ஸை பாக்குறதோ இல்ல ஆன்சர் கீயை பாக்குறதோ டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட அபிஷியல் ஆன்சர் கீ யூஜிசி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. நெக்ஸ்ட், அப்ப எதுக்கு சார் இந்த வீடியோ? இந்த வீடியோல நாங்க என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கறது என் காதுல விழுது. அதை பத்தி ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஓவரால் அஜெண்டாவா சொல்லிடுறேன், தெளிவா கவனிச்சுங்க. இந்த வீடியோல ஜூன் 2024ல கேட்கப்பட்ட கேள்விகளோட ஓவரால் அனாலிசிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். தட் இஸ் யூனிட் வைஸ் அனாலிசிஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து ஃபைனலா முடிஞ்ச ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறதோட ஒரு ஓவரால் அனாலிசிஸை நான் கொடுக்க போறேன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த தடவை அது மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான். செகண்ட் முக்கியமான விஷயம், என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்ல இருந்து இது எவ்வாறு வேறுபடுது, இதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வெயிட்டேஜ் அண்ட் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் யூனிட் நம்ம பார்க்க போறோம். ஒரு யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்துச்சு, ஓவராலா எவ்வளவு வந்துச்சு, நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணனா வரப்போறதை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்குங்க. நெக்ஸ்ட், ப்ரீவியஸ் இயர் நெட் கொஸ்டினோட கம்பேர் பண்ணி இந்த தடவை இருந்த ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பரை ஈஸியா, மாடரேட்டா, டிஃபிகல்ட்டா அப்படிங்கிறத ஃபைனல் பண்ண போறோம். கடைசியா அடுத்தது என்ன சார் பண்றதுன்னு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலையும் சொல்ல போறோம். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த எக்ஸாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கையில இருக்கிறது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல நீங்க நிக்கிறீங்க. ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்க, இங்க இருந்து உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. சார் என்ன சார் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? யூ கேன் எய்தர் கிளியர் த எக்ஸாம் ஆர் யூ ஹாவ் டு ரீஸ்டார்ட். தெளிவா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் நிச்சயமா கிளியர் பண்ணிடுவீங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாவே இருக்கு. நம்ம அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. சப்போஸ் நான் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்கிராச்ல இருந்து பண்ண போறது கிடையாது. யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். You are going to not start from the brute force approach. You are going to start from learning that what you have already got. அப்ப உங்களுக்கு தெளிவான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நீங்க ஆன் டாப் ஆஃப் இட் தான் பில்ட் பண்ண போறீங்க. அப்போ நீங்க ஜூன் 24க்கு போட்ட எஃபர்ட்டோட சப்போஸ் ஜஸ்ட் இன் கேஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா, டிசம்பர் 24க்கு போட போற எஃபர்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அது ஸ்ட்ராட்டஜைஸ்டா போடணும், அது ப்ராப்பரா இருக்கணும், அது ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So whatever the cases will be, நீங்க கிளியர் பண்ணுங்க ஆர் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு அது ஏன்னு தெரியும். ஃபர்ஸ்ட், முன்னாடியே நம்ம சேனல் வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதை திருப்பி ஒரு தடவை ரீஇட்டரேட் பண்றேன், தெளிவா கவனிச்சுங்க. I am dividing the entire type of UGC net questions into two type. One is static. ஸ்டாட்டிக் அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ். சார் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின் பை சீயிங் இட்.
டைரக்ட்லி ஃப்ரம் மெமரி. அப்ப நம்ம மெமரியில ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஜஸ்ட் கொஸ்டினை இன்புட்டா கொடுத்த உடனே அவுட்புட்டா ஆன்சர் வந்துடும். அதை மெமரில இருந்து நம்ம எடுத்து அப்படியே டிக் அடிச்சுட்டு வந்துருவோம். அதுதான் ஸ்டாட்டிக் கொஸ்டின். லைக் இயரை பத்தி கேட்கறது, ஹூ இன்வென்டட் இன்டர்நெட்னு கேட்கறது, அந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சரை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். அந்த மனப்பாடத்துல இருந்து நம்ம எடுத்து சொல்லிடுவோம். இதுக்கான ப்ரீ கன்சீவ்ட் நாலேஜ் அப்படிங்கிறது எதுவும் தேவையில்லை. இதுக்காக பெருசா நீங்க எதையும் அனலைஸ் பண்ண தேவையில்லை. இதுக்காக பெருசா எதையும் நீங்க சால்வ் பண்ண தேவையில்லை. இது ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ். இதோட ப்ரொபோர்ஷன் எப்பவுமே ஓவரால் கொஸ்டின் பேப்பர்ல 20% இருக்கும். ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்? 20% இருக்கும். நீங்க கேட்கிற ஒரு கேள்வி காதுல விடுது, சார் நம்மளோட ஜூன் மாச கொஸ்டின்ல எவ்வளவு பர்சன்டேஜ் சார் வந்துச்சு? அதே 20% தான் வந்துச்சு. எக்ஸாக்ட்லி 20% தான் வந்துச்சு. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. செகண்ட், டைனமிக் கொஸ்டின்ஸ். டைனமிக் கொஸ்டின்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். இன்னும் தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதை 3 வகையா பிரிக்கலாம். கோடு பேஸ்டு கொஸ்டின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். கோடு பேஸ்டு கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின், ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின். சார் எனக்கு ப்ராப்ளம் பேஸ்டுனா என்னன்னு புரியுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துறோம் நம்ம சால்வ் பண்ணணும் ஃபார்முலா அப்ளை பண்ணி. மேட்ச் த ஃபாலோயிங் என்னன்னு புரியுது. சார் இந்த கோடு பேஸ்டா என்ன சார்? அதுதாங்க அதிகமா வந்துச்சு. நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, கோடு பேஸ்டு கொஸ்டின் நிறைய இருந்துச்சு சார். கோடு பேஸ்டு கொஸ்டின். கோடு பேஸ்டுனா என்ன? ஒரு கேள்வி கொடுத்துருவான், அதுல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3, ஸ்டேட்மெண்ட் 4ன்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஆப்ஷன் ஏ, பி, சி, டின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். இந்த 4 ஆப்ஷன்ல S1 ஒன்லி, S1 and S2 ஒன்லி, S2 and S3 ஒன்லி, S2, S3 and S4 ஒன்லி அப்படின்னு கொடுத்துருவான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்ப நிறைய கேட்கறான். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பிரச்சனைனா, ஒரு கொஸ்டின் தான் பாக்குறதுக்கு எத்தனை கொஸ்டின்? ஒரே ஒரு கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டினுக்குள்ள 4 ஸ்டாட்டிக் கொஸ்டின். இந்த 4 ஸ்டாட்டிக் கொஸ்டினை பத்தின நாலேஜ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த ஓவரால் கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. அதுதான் இதுல இருக்கிற சவால். கரெக்டா? சோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம் அப்படிங்கிற ஐடியாவை நான் இந்த வீடியோல சொல்றேன். தெளிவா புரிஞ்சுங்க. இந்த கொஸ்டினோட ப்ரொபோர்ஷன், தட் இஸ் கோடு பேஸ்டு கொஸ்டினோட ப்ரொபோர்ஷன் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? சரி, ஒரு பழமொழி உண்டு. ஒருத்தன் வந்து என்ன பண்ணானா, அடிபட்டு முடியாம கஷ்டத்துல கொஞ்சம் நிழல் வேணுமேன்னு சொல்லிட்டு தென்னை மரத்தடியில போய் உட்கார்ந்தான். இப்படி அடிபட்டு முடியாத கண்டிஷன்ல போய் என்ன பண்ணா, தென்னை மரத்தடியில உட்கார்ந்தான். அப்போ ஒரு கொலை தேங்காய் அவன் தள்ள விழுந்துருச்சுமாங்க. அந்த மாதிரி இந்த கோடு பேஸ்டு கொஸ்டின்ஸே டஃப்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த கோடு பேஸ்டு கொஸ்டின்ஸோட ப்ராப்ளத்தை மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த கோடு பேஸ்டு கொஸ்டின்ஸோட மேட்சை மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு. இந்த தடவை கோடு பேஸ்டு கொஸ்டின் பிளஸ் ப்ராப்ளம் 4 டைப் ஆஃப் 4 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. கோடு பேஸ்டு கொஸ்டின் பிளஸ் மேட்ச் 1 கொஸ்டின் வந்துச்சு. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, the complexity of the exam, the complexity of the exam ஹை லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஹை லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வர வர அடுத்தடுத்த எக்ஸாம்ல இந்த கோடு பிளஸ் ப்ராப்ளம் அண்ட் கோடு பிளஸ் மேட்சோட ப்ரொபோர்ஷன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த தடவை 5 வந்துச்சு, அடுத்த தடவை 10 கொஸ்டின் கூட வரலாம். பட் கவலைப்படாதீங்க. கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன்ல சூப்பரா இருந்தீங்கன்னா, பேசிக்ஸ் எல்லாமே தரவா தெரிஞ்சிச்சுன்னா, இந்த கொஸ்டின் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு கொஸ்டினையும் நான் இந்த ஸ்லைட்ல வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். கவலைப்படாதீங்க. ரைட்? மூவிங் ஃபார்வர்ட். So 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிட்ஸோட டீடைல்டு அனாலிசிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து அப் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின் என்னென்ன வந்துச்சு அப்படிங்கறத டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணி யூனிட் வைஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கிறோம். தெளிவா பாத்துக்கங்க. சோ இந்த வருஷம் வந்த கொஸ்டின்ல இதெல்லாம் தான் கேட்கப்பட்டிருந்துச்சு யூனிட் வைஸ். சோ என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன்ல டோட்டலா 15 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இந்த 15 கொஸ்டின்ஸ்ல ஒரு ஜாக்பாட் கொஸ்டின் ஆர் காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டினும் அடக்கம். ஓகேவா? இதுக்குள்ள ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல டோட்டலா 11 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல 8, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல 9, சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல 10, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல 8, டிஎஸ்ஏல 6, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கம்பைலர் டிசைன்ல 11 அண்ட் வர வர கம்பைலரோட ப்ரொபோர்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ல தான் அதிகமான கொஸ்டினும் கம்பைலர் டிசைனும் ஓகே லெவல் கொஸ்டின் தான் வரும். இப்ப ரெண்டுமே ஈக்குவலண்டா கேட்கறான். இந்த 11 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் பிஓசில இருந்தும் 5 கொஸ்டின்ல இருந்து கம்பைலர் டிசைன்ல இருந்து வந்துச்சு. அதனால இதோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம இங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட்
டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்ல இருந்து 11 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 11 கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த தடவை பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யூஸ்வலா மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அதெல்லாம் தான் ஓவர் கம் பண்ணும். அண்ட் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். இந்த தடவை பாத்தீங்கன்னா ஜெனடிக் அல்காரிதம் அண்ட் ஃபஸ்ஸி லாஜிக் பிளேட் அ கிரேட் ரோல். ஓகேவா? சோ இதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின். ஜெனடிக் அல்காரிதம் 4, ஃபஸ்ஸி லாஜிக்ல இருந்து 3, ஓவராலா 11 கொஸ்டின்ல 7 கொஸ்டின் இந்த ரெண்டு கான்செப்ட்ல இருந்து மட்டுமே வந்துருச்சு. சோ கொஸ்டின் பேப்பர்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நோக்கி டைவர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸ்கியூடாவும் போகும். அதுக்கும் நம்ம தயார்படுத்திக்கணும். எது வேண்டான்னு நம்ம ஸ்கிப் பண்றோமோ அங்க இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பும் அதிக அளவுல இருந்துகிட்டே இருக்கு. அப்ப சார் 15 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டீங்க, 11 கொஸ்டின் சொல்லிட்டீங்க. இதுல ப்ராப்ளம் எத்தனை வந்துச்சு, இதுல கோடு பேஸ்டு எத்தனை வந்துச்சு, இதுல எதுல என்னென்ன வந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம டீடைல்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறோம். அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் பிஃபோர் தட் ஐ வில் டேக் யூ டு தி ஸ்டாட்டிக் கொஸ்டின் அண்ட் டைனமிக் கொஸ்டினோட கவுண்ட் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இந்த முடிஞ்ச இந்த எக்ஸாம்ல இந்த 100 மார்க்ல ஸ்டாட்டிக் கொஸ்டினோட ஓவரால் கவுண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20. as I have already told, 20% ஸ்டாட்டிக் கொஸ்டின்ங்கிறது தான் ஒரு பெஞ்ச் மார்க். எய்தர் 19 கொஸ்டின்ல இருந்து 21 கொஸ்டின் வரைக்குமோ இல்ல 18 கொஸ்டின்ல இருந்து 22 கொஸ்டின் வரைக்குமோ போகும் அப்படிங்கிறது தான் நியதி. இப்ப கரெக்டா அந்த 20%ங்கிறத மெயின்டைன் பண்ணி ஸ்டாட்டிக்ல 20 கேள்வி உங்களுக்கு தெளிவா வந்துருச்சு அண்ட் டைனமிக்ல 80 கேள்வி வந்துருச்சு. சோ இந்த டைனமிக்ல as I have already told, இந்த 80 கேள்வி எப்படி ஸ்பிளிட் ஆயிருந்துச்சு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடு பேஸ்டு கொஸ்டின்ல 36 கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங்ல 12 கேள்விகள், ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ்ல 50, I'm sorry, it's not 51, ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டினில் 32, I'm sorry, இதுல 32 கேள்விகள். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா 80 கேள்வி உங்களுக்கு வந்துருந்துச்சு. இதுதான் இந்த தடவை வந்ததோட லாஜிக். யூசுவலா ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 50+ இருக்கும். ஜெனரல் சினாரியோ எப்படி இருக்கும்னா, நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் ஹையரா இருக்கும். ப்ராப்ளம் வில் பி கிரேட்டர், கோட் வில் பி த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். இப்படிதான் எப்பவுமே இருக்கும். லாஸ்ட் எக்ஸாம்ல இருந்து, தட் இஸ் டிசம்பர் 2023ல இருந்து ப்ராப்ளத்தோட இடத்த கோடு எடுத்துக்கிச்சு. கோடுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தான் மேட்ச். சொல்றது தெளிவா புரியுதா? அப்ப நம்பர் ஆஃப் கோடு பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கோடு பேஸ்ட் கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கேள்வியை நீங்க ஆன்சர் பண்றதுக்கு, கோடு பேஸ்ட்ல ஒரு கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு 4 கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கான நேரம் விரயமாகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்செப்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஓகே, அது எப்படி இன்க்ரீஸ் பண்றதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல சொல்றோம். அதை பத்தி நீங்க எந்த விதமான கவலையும் அடைய தேவை கிடையாது. சார் மேட்ச் த ஃபாலோயிங்ல யார் சார் அதிகமா வந்தாங்க, கோடு பேஸ்ல யார் சார் அதிகமா வந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கோடு பேஸ்ல டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல, ஓகே, கோடு பேஸ்டு கொஸ்டின்ல டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல ஓவராலா 5 கேள்விகள் அதிகமா வந்துச்சு. மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்த வரைக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல மேட்ச் த ஃபாலோயிங்ல 3 கேள்விகள் அதிக அளவுல வந்துச்சு. ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் எகைன் டிஸ்கிரீட் மேக்ஸ்ல இருந்து 4 ப்ராப்ளம் வந்துச்சு. ஐ எம் நாட் இன்க்ளூடிங் தி எல்பிபி ப்ராப்ளம் ஆஸ்க்டு ஓவர் தேர். ஓகேவா? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த ஜாக்பாட் கொஸ்டின் ஆர் காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின், அது இன்க்ளூசிவா இல்லாமலே உங்களுக்கு 4 ப்ராப்ளம். அப்போ ஓவராலா எவ்வளவு ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா 15ல 9 ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வந்துச்சு. எதுல? டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல மட்டுமே. அண்ட் இந்த தடவை ஜாக்பாட் கொஸ்டின் எதுல இருந்து சார் கேட்டாங்கன்னா, டிசம்பர் 2024ல ஜாக்பாட்டை பத்தியும் சொல்லிடுறேன். ஜாக்பாட் கொஸ்டின் வந்து டிசம்பர் 2023ல உங்களுக்கு ஜாக்பாட் என்ன வந்துச்சுன்னா, டிபிஎம்எஸும் அண்ட் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் தான் வந்துச்சு. ஜூன் 2024லயும் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, சேம் டிபிஎம்எஸ் டிஸ்கிரீட் மேக்ஸ் வந்துச்சு. டிஸ்கிரீட் மேக்ஸ்ல அப்ப எல்பிபி ப்ராப்ளம் வந்துச்சு, இப்பயும் அதே எல்பிபி ப்ராப்ளம் தான் வந்துச்சு. ஓகேவா? அப்ப எல்பிபி ப்ராப்ளம் வந்துச்சு, இது திருப்பி வந்துரும் சொல்லி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தோம்னா இந்த தடவை 10 மார்க் கேரண்டி. 10 மார்க்னா 10 மார்க் பாக்குறீங்க, 3.33%, 3.33% உங்களுக்கு கேரண்டியா இருக்கும். போன தடவை டிபிஎம்எஸ்ல ரிலேஷனல் அல்ஜிப்ரா கொரி கொடுத்திருந்தா, இந்த தடவை கொஞ்சமே மாத்தி எஸ்கியூஎல் கொரி கொடுத்திருந்தான். ரைட்? சோ இதுதான் ஓவராலா வந்த கொஸ்டின்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல் தி திங்ஸ் தட் so far. With respect to December 2023, if I ask you to compare, okay, December 23 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, same level of question paper. June 2023 also same level of question paper, same level here also same level. And நம்ம question paper பார்த்த உடனே what we think is the code based question is very very long, very very huge. So it is a lengthy paper. It is a lengthy paper. I admit, because there are 36 code based question into 4. You have to solve this much question. 6 4s are 24, 2 3 4s are 12, 12 plus 2
12 plus 2, 14. So you have to solve 144 static questions. You have to solve 144 static questions to solve this 36 code based questions. சரியா? அதனால இது lengthyயான question paper தான், இல்லன்னு சொல்லவே முடியாது. சரியா? But the level of questions that what they have asked is in par with what they have asked in December 2023. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. Right? Moving forward. Sir, what next? Next நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க எல்லாருமே நிச்சயமா கிளியர் பண்ணிடுவீங்க. நல்லா பண்ணிடுவங்க எல்லாருமே, கவலைப்படாதீங்க. சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, in our YouTube channel we are ready to support you with lot of things are going to come. Okay va? We are trying to provide more videos. Based on the user request. More videos dedicatedly for December 2024. There are lot of plans and lot of things are going to come. So please do subscribe. If you are aiming for JRF, and you have landed up with NET, don't worry. Our channel is here to upgrade you from NET to JRF. From NET to JRF, you will get upgraded. Don't worry, we will be supporting you. Our target will be always to score 70 questions out of 100 questions. This is the motto of this channel. Okay, 70 questions out of 100. So minimum you can score 140 marks. 140 marks in paper 2 itself. For this we will strive hard. We know the strategy. I have a lot of experience in training the people for NET examination. So don't worry about it. Lot of things are going to come. If you are planning to join any course, please contact my WhatsApp number before joining. I will guide you to that. Okay. All the very best for you. And I will provide some solutions from tomorrow onwards. There will be some detailed solutions based on the subject wise, starting from data structures. I will try to provide. Okay. Please do support and please do watch. You can definitely crack it. Thank you so much for watching this video. Bye-bye.